நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது ஷார்ட்ஸு, வீடியோ, லாங் வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படின்றது தெரியாது. ஸோ முக்கியமாக வந்துட்டு பிகினர்ஸ் இப்போ தான் வந்துட்டு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேமரா பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி வச்சு எடுத்தால் இது வந்து லாங் வீடியோஸு. அதே வந்து இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ஷார்ட் வீடியோஸு. ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து கேமரா பொசிஷன். சரிங்களா? ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எப்படி வீடியோ எடுக்கணுன்றது இந்த ஓவர்லேயில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இது கேமரா பொசிஷனுக்காக வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன். கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ. ஸோ இந்த இப்படி வச்சுக்கிட்டேனாக்கா ஷார்ட்ஸ் போகிறதுக்காக எடுக்கணும். அதை இப்படி டைரக்ஷன் மாற்றிட்டேன். இது வந்து லாங் வீடியோஸ். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? அது லாங் வீடியோவா இல்லை ஷார்ட் வீடியோஸா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் போதாது, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் டிசைட் பண்ணணும். தென் அதோட ஹேஷ்டேக் டிசைட் பண்ணணும், டேக்ஸ் டிசைட் பண்ணணும், அதோட டிஸ்கிரிப்ஷன் டிசைட் பண்ணணும். அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ChatGPTன்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து நம்ம என்ன மாதிரி டைப் ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது அப்படி வந்துட்டு அந்த ChatGPT கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப க்யூரியாசிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி, அதாவது பப்ளிக் லெவலில் க்யூரியாசிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக ரெடி பண்ணி கொடுக்கும். அதையே நம்ம வந்து அந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு டைட்டிலாகவும் வச்சுக்கலாம். அதே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனாகவும் வச்சுக்கலாம். அண்ட் தென் டேக், ஹேஷ்டேக் எல்லாமே வச்சுக்கலாம். அதெல்லாம் போதாது. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது. அதுவும் வந்துட்டு நீங்கள் ChatGPT வச்சு அதோட ஹெல்ப்பை வச்சு இந்த மாதிரி அப்படியே நம்ம ஓரல் தமிழ்லேயே வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அதுக்கிட்ட. இந்த மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் ஷார்ட் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டைட்டில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி ChatGPTலேருந்து எடுக்கணும் அப்படின்றது இந்த ஓவர்லேயில் சொல்லியிருப்பேன். பாருங்கள். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேகு, டேக், தம்ப்நெயில் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ChatGPT போங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டா, ரெக்குயர்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டா உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்துச்சு. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக், டேக் எல்லாம் வந்துச்சு. இப்போது வீடியோ எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத YT Create அப்படின்ற ஒரு டூலை வச்சு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி YT Createன்றது நான் யூஸ் பண்ணுற டூலு. அது எடிட்டிங் டூலு. தென் நான் யூடியூப் அப்லோட் பண்ணுற டூல் அது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் டூல் வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்கு போகலாம். ஸோ இது தாங்க YT Create, அதாவது யூடியூப் Create அப்படின்ற ஒரு டூல் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன். அது பாருங்கள். இப்போ YT Create அப்படின்ற ஆப் போங்க, ஓப்பன் பண்ணுங்கள். க்ரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணேன் இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறேன். இம்போர்ட் கொடுக்குறேன். இதில் நம்ம டைட்டில் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இங்கே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு. அவ்வளோதான். இன்னும் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா ஸ்டைல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் அதில் ரெட் வேணும்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான். இந்த மாதிரி பொசிஷன் வந்து இங்கே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம், இல்லை கீழே கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் போல்டாக கொடுக்கணும், இன்னும் திக்காக கொடுக்கணும். இப்போ YT Create அப்படின்றதில் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இதில் கொண்டு வந்தாச்சு. க்ரியேட் ப்ராஜெக்டில் வச்சு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்லோட் பண்ணோம். அது இந்த டூல் இருக்குல்லையா, இந்த டூல் வச்சு
அதாவது இந்த ஐக்கானை வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஐக்கானை இந்த மாதிரி காட்டும். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அது. ஸ்டே ஆன் த ஆப் வைல் எக்ஸ்போர்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன் வரும். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு அப்லோட் டு யூடியூப். நம்ம வந்து டிராஃப்டில் தான் சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்லோட் டு யூடியூப், அப்லோட் அஸ் யூடியூப் ஷார்ட் அப்படின்னு கேட்குது பாருங்கள். இது அப்படியே வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். அவ்வளோதான், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த டைட்டில் வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். அது எங்கே போகிறதுன்னா திரும்ப ChatGPT போங்க. நம்ம ஆல்ரெடி ChatGPT கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த ChatGPT போங்க. இந்த மாதிரியான வைரல் டாபிக்ஸு, வைரல் டைட்டில்லாம் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்லோடு இதை அப்படி நான் காப்பி பண்ணுறேன். காப்பின்னு கொடுக்குறேன். இங்கே போகிறேன். இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் ஏதாச்சும் நம்ம அட்ராக்டிவாக நம்ம வச்சுக்கலாம். என்ன இமேஜ் தேவைப்படுதோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். 100% ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, அட்ராக்டிவாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். ஸோ இது போய் வச்சாச்சு. ஓகே, இதே அப்புறம் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் போய் காப்பி பண்ணிக்கணும். இந்த வைரல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிவிட்டேன். இது எங்கே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல, சாரி இங்கே கிடையாது, ஷோ மோர்னு கிளிக் பண்ணணும். அங்கே போய்ட்டு ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா. அப்புறம் வந்து அந்த ஹேஷ்டேக்லாம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, இதை அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. திரும்ப பேக் போய்ட்டு அந்த டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்டர்டு கண்டென்ட்ஸ் அண்ட் டேக் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஆட் டேக்ஸ்னு இருக்கும், அது வந்து இந்த டெக்ஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. திரும்ப பேக் கொடுத்துருங்க. அப்புறம் தம்ப்நெயில் எப்படி கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பென்சில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வரும். ஸோ உங்களுக்கு இதை அப்படியே வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து திஸ் இஸ் டெஸ்ட் ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒன்று. அப்புறம் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி, அதாவது இங்கேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹவு டு அப்லோட் அப்படின்னு போட்டுடலாம் நாங்கள். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம தனியாக வந்துட்டு இங்கே இது சரியாக வந்து சேவ் ஆகல, அதனால் திரும்ப கொடுக்குறேன். அவ்வளோதான். இதையே வந்து நம்ம செக் பாக்ஸை கொடுத்துடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே இதுதான் தம்ப்நெயில் அப்படின்றாங்க. இந்த தம்ப்நெயில் பார்த்து தான் பப்ளிக்ஸ் வந்து அட்ராக்டிவாகி கிளிக் பண்ணுவாங்க. தம்ப்நெயில் வந்துட்டு சரியாக இல்லை, அட்ராக்டிவாக இல்லைன்னா அதை ஸ்வைப் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் தம்ப்நெயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ தாங்க. இது வீடியோ க்ரியேட் பண்ணிட்டீங்க. YT கிரியேட் அப்படின்ற ஆப்பை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. யூடியூப்பில் வந்துட்டு இப்போது அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். சரிங்களா. இப்போ நான் அப்லோட் பண்ணலை, ஏன்னா இது உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன், அதனால். ஓகே, அப்புறம் என்னங்க, நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க எப்படி ஷார்ட்ஸ் லாங் வீடியோஸ் ரெண்டுமே அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் அப்படின்ட்டு.
அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நீங்கள் ஒரு புது சேனல் ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோஸ் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் எல்லா ஆப்பும் வந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. லைக் யூடியூபு ஆப்பு, யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பு, தென் சாட் ஜிபிடி அண்ட் தென் ஒய்டி கிரியேட், அதாவது யூடியூப் கிரியேட் அப்படின்ற ஆப்ஸ்லாம் வந்துட்டு பேசிக் ஆப்ஸ் அதெல்லாம். ஸோ எனக்கு வேண்டியதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு எப்படி ஷார்ட்ஸ், வீடியோ, லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு கிளியராக தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்துட்டு ஏதாவது டவுட்டு கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அப்லோட் வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா இந்த செக்லிஸ்ட்டை பாருங்கள். தேங்க்யூ.